எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பரிசேயரும் சதிசேயரும் தன்னிடத்திலே ஞானஸ்தானம் எடுக்க வருகிறதே யோவான் ஸ்நானன் கண்டு, விரின் பாம்பு குட்டியிலே வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்பலுக்கு ஏற்ற செயல்களை செய்யுங்கள். ஆகவே இந்த நாளில் கூட அநேக விரின் பாம்பு குட்டியை போல, விரின் பாம்பு குட்டி, வேதம் தெரியாத மட்டி, உனக்கு வேண்டுமா ஆயத்த தொட்டி, இதை சொன்னால் என்ன முட்டி, மனம் திரும்பு ஒற்ற தொட்டி, இல்லாவிட்டா வேதம் தெரியாத மட்டி, நீதான் விரின் பாம்பு குட்டி. ஆகவே இந்த நாளில் கூட ஞானஸ்தானம் எடுக்க வருகிறவர்களை கண்டு யோவான் ஸ்நானகன் கடிந்து கொண்டான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செயல்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தர வேண்டும். ஆகவே மனம் திரும்பி வேதத்தை அறிந்து மனம் திரும்பி மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் மறுபடியும் பிறக்கணும். மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறகுறது ஆவியாக இருக்கும். அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான். ஆகவே இன்னைக்கு விரியன் பாம்பு குட்டி போல, வேதம் தெரியாத மட்டிகளை போல, ஆயத்த தொட்டியில் போய் ஏதோ சொல்லிவிட்டால் ஏதோ பரிகாரம் கிடைக்கும் என்று குருட்டு வழிகாட்டிகள், குருக்கள் என்றும் சன்னியாசிகள் என்றும் போதகர் என்றும் பாஸ்டர் என்றும் குருட்டு வழிகாட்டிகள். ஆகவே இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே நித்தியம். சத்தியத்தை அறிந்து வேதத்தை வாசித்து விசுவாசித்து யோசித்து விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்ப முடியாய் தேவன் இந்த நாளை தந்திருக்கிறார். ஆகவே காட்டை வாங்கினேன், ஓட்டை வாங்கினேன், மாட்டை வாங்கினேன், காரை வாங்கினேன், பட்டம் வாங்கினேன், படிப்பு வாங்கினேன், பணம் வாங்கினேன், பொண்ணை வாங்கினேன், மண்ணை வாங்கினேன், எல்லாத்தையும் வாங்கி ஞானஸ்தானம் வாங்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ கேடு. ஆகவே ஞானஸ்தானம், மூலிகை ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்து நாமத்திலே மூலிகை ஞானஸ்தானம் எடுக்க வந்த பரிசேயரும் சதிசேயரும் யோவான் கடிந்து கொண்டது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை கடிந்து கொள்வார். ஆகவே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.